அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே? அத்தியாயம் 23. ரோஜா தோட்டத்தில் நடந்த சந்திப்பு. 2:30க்கு ஒரு சின்ன கூட்டம் மீட்டிங் அறையில் கூடியது. பண்டில், விர்ஜீனியா, சூப்பரிண்டெண்டன்ட் பேட்டில், லெமன் மற்றும் ஆண்டனி கேட். லோமெக்ஸ் வர்ற வரைக்கும் நாம காத்திருப்பதில் பிரயோஜனம் ஒன்றும் விளைஞ்சிடறது போவதில்லை என்றார் பேட்டில். இது விறுவிறுன்னு பண்ணி முடிக்க வேண்டிய சமாச்சாரங்களில் ஒன்று. இப்படிப்பட்ட ஏதோ ஒரு வழியாக தான் கொலைகாரன் வந்து பிரின்ஸ் மைக்கேலை கொன்று போட்டு இருக்கான்னு நீங்கள் நினச்சா அது தப்பு என்றாள் பண்டில். இப்படி பண்ண முடியாது. இதன் அடுத்த எதிர்ப்புறத்து மூளை முழுக்கவும் அடைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி யாரும் நினைக்கல மிஸ் பண்டில் என்று வேகமாய் சொன்னார் லெமன். நாங்கள் செய்யும் இத்தேடல் வேற. ஏதாவது கிடைக்குமான்னு தேடுறீங்க இல்லையா என்று வேகமாய் மறு கேள்வி கேட்டாள் பண்டில். பழையவை பேர் சட்டுன்னு நினைவுக்கு வர மாட்டேங்குதே. விவரி பண்டில் என்றார் விர்ஜீனியா ஊக்கப்படுத்தும் விதமாய். நீ நினைச்சா உன்னால முடியும். என்ன பேர்னு தான் சொல்ல வரல என்றாள் பண்டில். வரலாற்று சிறப்புமிக்க கருஞ்சிவப்பு வைரம். எனக்கு விவரம் தெரிய ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே கிள்ளி எடுக்கப்பட்ட ஒன்று. இதை யார் உன்கிட்ட சொன்னது மிஸ் ஏலின் கேட்டார் பேட்டில். எனக்கு எப்போவோ இது தெரியும். எனக்கு 12 வயசு இருக்கும்போது ஒரு வேலைக்காரன் சொன்னான். ஒரு வேலைக்காரன் என்று சொல்லிக்கொண்டார் பேட்டில். கடவுளே, இதை லோமெக்ஸ் கேட்டிருக்கணும். இது சார்ஜ் பொத்தி பாதுகாக்கும் ரகசியங்கள்ல ஒன்றா கேட்டாள் பண்டில். என்ன கூத்து! இதெல்லாம் உண்மைன்னு நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. சார்ஜ் ஒரு மட வாத்து. அவருக்கு வேலைக்காரனுங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சுவரில் இருந்து அந்த படம் வரை போனால் பண்டில். அதன் பக்கத்தில் அதனை ஒட்டி மறைவாயிருந்த ஒரு ஸ்பிரிங்கை தொட்டாள். உடனேயே கீரிச்சிடும் சத்தத்தோடு அப்படத்தின் ஒரு பகுதி உள்பக்கமாய் ஊஞ்சலாய் செல்ல ஒரு இருட்டு நுழைவு தென்பட்டது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வாசல் திறந்தது என்றாள் பண்டில். வாங்க வாங்க டியர். இந்த சீசனின் மிக சிறந்த சர்க்கஸ் இதுதான். லெமனிடமும் பேட்டிலிடமும் டார்ச் விளக்குகள் இருந்தன. அவர்கள் இருவரும் அந்த கரும் இருட்டுக்கு பிரதேசத்தில் முதலில் நுழைய அவர்கள் அடிகளை ஒற்றி ஏனையவர்களும் கிளம்பினார்கள். இங்கே மக்கனை வாடை அடிக்காம நல்லா புதுசா இருக்கு என்று குறிப்பிட்டார் பேட்டில். எப்படியோ இங்கே காற்றோட்டம் இருக்கு. அவர் முன்னேறி நடந்து கொண்டிருந்தார். தரை சமமற்று கற்களால் ஆகியிருக்க சுவர் கற்களால் எழுதப்பட்டிருந்தது. பண்டில் சொல்லியிருந்தது போலவே அப்பாதை 100 கெஜம் அளவுக்குத்தான் நீண்டு போனது. பிறகு எதிர்பாராமல் முட்டிக்கொண்டு முடிந்து போனது. அங்கு மலையாய் கற்களும் சரளைகளும் குவிந்திருந்தன. இதை தாண்டி வழியே கிடையாது என்பதில் திருப்தி கொண்டார் பேட்டில். பிறகு தனது தோளின் வழியே அவர் பேசினார். போதும்னா நாம திரும்பலாம். நான் வெளியே கொஞ்சம் பரீட்சிக்கணும். சில நிமிடங்களில் படத்துக்கு அருகே உருவாகியிருந்த வாயில் அருகே அவர்கள் திரும்பியிருந்தார்கள். அப்பொழுது பேட்டில் சொன்னார், நாம இங்கிருந்து தொடங்குவோம். நேராய் 7, 8 இடது, 3 வலது. ஆரம்பிப்போம். 7 அடிகள் ஜாக்கிரதையாய் எடுத்து வைத்து போனார். நின்றார். அங்கு தரையை கவனமாய் பரீட்சித்தார். இங்கே எப்போதோ ஒரு முறை சாக்பீஸால குறிக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப 8 இடது. இங்கே மேற்கொண்டு இடதுபுறத்துல நடக்க இடமே இல்லையே. அப்ப அது அடிகளா இருக்காது.
செங்கற்களா இருக்குமோ என ஆலோசித்தார் ஆண்டனி. ரொம்ப சரி மிஸ்டர் கேட். இடப்புறத்தில் 7 செங்கற்கள் மேலிருந்து அல்லது கீழிருந்தே முயற்சி பண்ணுங்க. அதுதான் ஈஸி. அவர் 8 செங்கற்களை மேல் நோக்கி கூட்டினார். இப்ப வலப்பக்கம் 3. 1 2 3. ஹே, ஹலோ ஹலோ ஹலோ, என்னது இது? என்ன த்ரில்லிங்கா போகுது? நான் கத்திட போறேன் பாருங்க. என்னது அது? துருவானால் பண்டில். அந்த செங்கற்களோடு தன் கையில் இருந்த கத்தியை வைத்துக்கொண்டு என்னவோ பண்ணி கொண்டிருந்தார் பேட்டில். அவருடைய பழக்கப்பட்ட கழுகு கண்கள் அந்த குறிப்பிட்ட செங்கற்களிலிருந்து தனித்து நிற்பது தெரிந்துவிட்டது. ஓரிரு நிமிடங்கள் வேலைக்கு பிறகு அவரால் அச்செங்கற்களை சிரமமின்றி வெளியே எடுத்துவிட முடிந்தது. அதற்கு பின்னால் ஒரு கருந்துளை. அதற்குள் பேட்டில் தனது கையை திணித்தார். மூச்சடைத்த எதிர்பார்ப்பில் அனைவரும் காத்திருந்தார்கள். பேட்டில் தனது கையை வெளியே எடுத்தார். அவர் ஆச்சரியமும் கோபமும் கலந்த எக்காலத்தை எழுப்பினார். மீதமிருந்த அனைவரும் அவரை சூழ்ந்து கொண்டு அவர் கையில் வைத்திருப்பதை என்ன என்று விளக்க இயலாமல் அவற்றையே முறைத்து பார்த்தார்கள். அவர்களது கண்களே அவர்களை ஏமாற்றுகின்றவோ என்று கூட கன நேரம் நினைத்தார்கள். முத்து பட்டன்கள் நிறைந்த ஒரு சின்ன அட்டை, சதுர வடிவிலான இறுக்கமான ஒரு தையல் வேலை மற்றும் பெரிய எழுத்து F வரிசையாய் கிறுக்கப்பட்ட ஒரு துண்டு சீட்டு. வெறுத்தட்டம்பா என்றார் பேட்டில் கடைசியாய். இதற்கெல்லாம் என்னப்பா அர்த்தம்? இதுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம் என்று பயந்து போய் அலறினாள் விர்ஜீனியா. அர்த்தமா என்று கேட்டார் ஆண்டனி. ஒரே ஒரு அர்த்தம் இதுக்கெல்லாம் இருக்க முடியும். காலஞ்சென்ற ஸ்டைல் பீச்சுக்கு நகைச்சுவை உணர்வு நிறைய இருக்கணும். இது அப்படிப்பட்ட ஆசியங்களுள் ஓர் உதாரணம். நீங்க என்ன சொல்ல வரீங்க என்பதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா சார் என்றார் பேட்டில். நிச்சயமா. இது கவுண்ட் பண்ணிருக்கும் ஒரு சின்ன விளையாட்டு. அவர் இந்த குறிப்புகள் எல்லாம் படிக்கப்பட்டிருக்கணும்னு சந்தேகப்பட்டிருக்கணும். கொள்ளையர்கள் நகை தேடி இங்கே வந்து தோண்டும் போது இப்படிப்பட்ட ஒரு ஜோக்கை தான் பார்க்கணும். இது அவரோட துன்பத்தில் இன்பம் தேடும் ஒரு ஆசியம். அப்ப இதுக்கு அர்த்தம் இருக்குன்னா சொல்றீங்க? சந்தேகமே இல்லை. கொஞ்சம் தைக்கப்பட்ட சங்கதி, சில பெரிய ஈக்கள் மற்றும் நிறைய பட்டன்கள். திருப்தியற்று உரைத்தார் பேட்டில். என்ன நடக்குதுப்பா இங்க என கோபமானார் லெமன். ஒண்ணுமில்ல, 2வது முறையா கிடைத்திருக்கும் சந்தேக குறிப்புகள் என்றார் ஆண்டனி. இந்த முறையும் ப்ரொஃபசர் வின்வுட் நமக்கு பிரயோஜனப்படுவாரான்னு பார்க்கணும். இந்த வழி கடைசி முறையா எப்போ பயன்படுத்தப்பட்டது என்று கேட்டார் பிரெஞ்சு விருந்தாளி பண்டிலிடம். பண்டில் சற்று சிந்தித்தாள். 2 வருஷமா இந்த பாதைக்குள்ள யாரும் நுழைஞ்சிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பதுங்கும் குழிதான். வருகிற அமெரிக்கா மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு காட்டப்படும் ஒரு சுற்றுலா பொருள். ஆச்சரியம் என முணுமுணுத்தார் பிரெஞ்சு மனிதர். இதுல என்ன ஆச்சரியம் கிடக்கு? லெமன் குனிந்து தரையில் கிடந்த ஒரு சின்ன பொருளை எடுத்தார். இதனால என்று கேள்விக்கு பதில் தந்தார். இந்த தீக்குச்சி இங்கே 2 வருஷமா கிடக்கல. 2 நாள் கூட ஆகியிருக்காது இது இங்கே விழுந்து. பிறகு அவர் கேட்டார், உங்கள யாராவது இதை இங்கே போட்டீங்களா? அனைவரிடம் இருந்தும் மறுப்பான பதிலே அவரை அடைந்தது. வெல் அப்ப என்ற பேட்டில், இங்கே என்னத்தை எல்லாம் பார்க்கணுமோ அவை அனைத்தையும் நாம பார்த்தாச்சு. இங்கிருந்து வெளியேறி விடுவது நல்லது என்றார். இந்த ஏற்பாடு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
அந்த தள்ளுக்கதவு உள்ளிருந்து எப்படி தாளிடப்படுகின்றது என்பதை காட்டிய பண்டில் தாளினை திறந்து அதனை தள்ளி ஓசை ஏற்படாது திறந்தாள். அதன் வழியாக மீட்டிங் அறைக்குள் அவள் குதித்திறங்க அமைதியாய் கிடந்த அவ்வறையில் ஒரு பேரிடி விழுந்தது போன்ற ஓசை எழுந்தது. சாந்தமாய் ஒரு சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்த லார்ட் கேட்டர்காம், எந்த முட்டாள்டா என்றபடி திடுக்கிட்டு துள்ளி எழுந்தார். பாவம் அப்பா என்றாள் பண்டில். பயமுறுத்திட்டேனாப்பா? இந்த காலத்துல சாப்பிட்டு முடிச்சதும் ஏன் ஒருத்தரும் அமைதியா கொஞ்ச நேரம் ஆடாம அசையாம உட்கார மாட்டாங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல என்றார் அவர். இந்த பழக்கம் ஒரு கடந்த காலத்து கனவாகிடுச்சு. எஸ், சிம்னிஸ் எத்தனை பெரிய அரண்மனை என்பது ஊரறிஞ்ச சங்கதி. ஆனா இதுல சாந்தமா உட்கார எனக்கு ஒரு 6 அடி கிடைக்க மாட்டேங்குது. கடவுளே, இது என்ன இத்தனை கூட்டம்? சங்கடப்படாதீங்கப்பா என்று அவர் அருகே போய் அவரது நெற்றியை வருடிவிட்ட பண்டில், ரகசிய பாதைகளை சும்மா பார்த்துக்க வந்தாங்க, தட்ஸ் ஆல் என்றாள். இப்பெல்லாம் ரகசிய பாதைகள் பற்றி தெரிஞ்சுக்க நிறைய பேருக்கு ஆவல் பிறக்குதுன்னு நினைக்கிறேன் என்றார் அவர். இன்னைக்கு காலையில் அந்த பைய ஃபிஷ்ஷை கூட்டிக்கிட்டு போய் எல்லா ரகசிய பாதைகளையும் நான் காட்ட வேண்டியிருந்தது என்றார். அப்பொழுது உணர்ந்த சங்கடம் இன்னும் குறையாமல், இது எப்ப நடந்தது என்றால் பண்டில் விரைவாய். ஜஸ்ட் லஞ்சுக்கு முன்னாடி. இப்படியெல்லாம் ரகசியங்கள் இங்கே இருக்குன்னு அவர் கேள்விப்பட்டாராம். கூட்டிட்டு போனேன், இதை காட்டினேன். அப்புறம் பதுங்கு குழி, அதுக்கப்புறம் மாடி. ஆனா ஆரம்பத்துல இருந்த விறுவிறுப்பு அவர்கிட்ட வடிஞ்சு போயிருச்சு. போர் அடிச்ச மாதிரி தெரிஞ்சார். ஆனா நான் விடாம எல்லாத்தையும் காட்டிட்டேன். நினைவுபடுத்தி கொண்ட வெறுப்பில் என சூழ் கொட்டினார் அவர். ஆண்டனி லெமனின் உள்ளங்கைக்குள் தன்னுடையதை நுழைத்தார். வெளியே வாங்க என்றார் மெருதுவாய். உங்ககிட்ட நான் பேசணும். இரு ஆடவர்களும் பிரெஞ்சு ஜன்னல் வழியாக வெளியேறி போனார்கள். இருவரும் வீட்டின் பார்வையிலிருந்து தேவையான அளவு விலகி போன பிறகு போரிஸ் காலையில கொடுத்திருந்த துண்டு காகிதத்தை தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து எடுத்தார் ஆண்டனி. இதை பாருங்க என்றார் அவர். இதை நீங்க கீழே போட்டீங்களா? அதை பெற்றுக்கொண்டு சிறு ஈடுபாட்டோடு அதனை பார்த்தார் லெமன். நோ என்றார் பிறகு. இதை நான் முன்னாடி பார்த்ததே கிடையாது. ஏன்? நிச்சயமா? நிச்சயமா சார். குழப்புதே. போரிஸ் என்ன சொல்லியிருந்தாலும் அதை அப்படியே திருப்பி லெமனிடம் சொன்னார் அவர். முழு கவனமும் பதித்து மற்றவர் கேட்டுக்கொண்டார். நோ, நான் இதை தவற விடல. மரக்காட்டுக்கு நடுவுல பார்த்ததாகவா அவன் சொல்றான்? வெல், நானா அப்படி எடுத்துக்கிட்டேன். குறிப்பிட்டு அவன் அப்படி சொல்லல. ஐசக்டின் சூட்கேஸிலிருந்து இது பறந்து போயிருக்கும் வாய்ப்பு இருக்கு. போரிஸை மறுபடியும் கேட்டு பாருங்க. அவர் மறுபடியும் அக்கடுதாசியை ஆண்டனிடம் ஒப்படைத்து விட்டார். சில கணங்கள் கழித்து அவர் சொன்னார், இந்த போரிஸ் ஆளை பற்றி உங்களுக்கு சரியா என்னவெல்லாம் தெரியும்? ஆண்டனி தனது தோள்களை குலுக்கி காட்டினார். இவன் மறைந்த பிரின்ஸ் மைக்கேலுடைய நம்பிக்கைக்கு உகந்த வேலைக்காரன் என்று எனக்கு தெரியும். இருக்கலாம், ஆனா அப்படித்தானு கண்டு தெரிஞ்சிக்க வேண்டியது உங்களுடைய பிஸ்னஸ். அவனை பற்றி தெரிஞ்ச யாரிடமாவது கேளுங்க. உதாரணத்துக்கு பேரான் லாலோபிரெட்ஜ். இந்த ஆளு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் நியமிக்கப்பட்டிருக்கான் போலிருக்கு. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஒரு நொடிக்குள்ள தன்னை நம்பிக்கைக்கு உகுந்த வேலைக்காரனா மாற்றிக்கிட்டு உலா வர இந்த விக்டரால முடியும். அப்ப நீங்க நினைப்பது? லெமன் அவர் பேசுவதை இடைமறித்தார். நான் வெளிப்படையாக இருப்பவன், என் மண்டையை குடைஞ்சிக்கிட்டு இருப்பவன், கிங் விக்டர். வேற எதையும் நினைக்க முடியாம வெறியா திண்டாடிக்கிட்டு இருக்கேன்.
அவனை பிடிக்க. அவனையே தான் நான் எங்கும் பார்க்கிறேன். இப்போ நான் என்னையே என்ன கேட்டிருக்கேன் தெரியுமா? இதோ என்னிடம் பேசிக்கிட்டு இருக்கும் இந்த ஆசாமி மிஸ்டர் கேட், இவன் கிங் விக்டரா இருக்க சாத்தியமா? ஓ கடவுளே என்றார் ஆண்டனி. மனசு ஆழத்துக்கு எடுத்துக்கிட்டு போய் குழம்பி போயிருக்கீங்க சார் நீங்கள். எனக்கு எதுக்கு வைரமும் வைடீரியமும்? அதை கைப்பற்றவா நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்? இல்லை, பிரின்ஸ் மைக்கேலை கொன்னவனை பிடிக்கவா? இதெல்லாம் என் ஸ்காட்லாந்து யார்ட் நண்பர்களுடைய வேலை. நான் இங்கே இங்கிலாந்தில் ஒரே ஒரு இலக்குக்காகத்தான், ஒரே ஒரு குறிக்கோளுக்காகத்தான் வந்திருக்கேன். கிங் விக்டரை பிடி, கையும் களவுமா பிடி. வேறு எதுவும் என்னை கட்டுப்படுத்தாது. சிகரெட் ஒன்றை பற்ற வைத்தபடி, இது உங்களால் முடியும்னு நினைக்கிறீங்களா என்றார் ஆண்டனி திடீர் கழிவிறக்கத்தோடு. அது எப்படி என்னால் சொல்ல முடியும் என்றார் லெமன். இருவரும் டெரஸுக்கு திரும்பியிருந்தார்கள். மரம் போன்ற பாவனையில் பிரெஞ்சு ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தார் சூப்பரிண்டெண்டன்ட் பேட்டில். பாவப்பட்ட பேட்டிலை பாருங்களேன் என்றார் ஆண்டனி. சற்று தாமதித்துவிட்டு பிறகு சொன்னார், சில சமயங்களில் நீங்கள் விளங்கி கொள்ள முடியாத கழுவுற மீனில் நழுவுற மீன் மிஸ்டர் லெமன். எப்படி இப்படி சொல்கிறீங்க மிஸ்டர் கேட்? நான் உங்கள் நிலைமையில் இருந்திருந்தால் காட்டப்பட்ட முகவரியை குறித்து கொள்ளும் ஆசை எனக்குள்ளே உருவாகியிருக்கும். அட்லீஸ்ட் சுருக்கமாக வேணும். கண்ணிணைக்காமல் ஆண்டனியே சில நிமிடங்கள் பார்த்த வண்ணம் இருந்தார் லெமன். பின் சிரித்தார். தனது மேல்கோட்டின் வலப்புறத்தை விலக்கி உள்ளே இருந்த சட்டையை காட்டினார். அங்கு பென்சிலில் ஒரு முகவரி, ஹார்ஸ்ட் மியர், லாங்லி சாலை, டோவார். மன்னிச்சிடுங்க என்றார் ஆண்டனி. தோத்துட்டேன். விலகி போய் பேட்டிலுடன் இணைந்து கொண்டார். ஆழ்ந்த யோசனையும் விசாரமும் சேர்ந்த கலவையா தெரியுறீங்க பேட்டில் என்றார். மாற்றி மாற்றி யோசிக்க வேண்டியிருக்கு கேட். எஸ், அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. சமாச்சாரங்க சேர்ந்து இணைஞ்சு உதவவே மாட்டேங்குது. அதுக்காக ரொம்ப முயற்சி பண்றீங்க என்று வருத்தப்பட்டு சொன்னார் ஆண்டனி. ரொம்ப குழப்பிக்காதீங்க பேட்டில். அப்படி முடியவே முடியாம இக்கட்டு உருவானா நான் இருக்கவே இருக்கேன். என்னை கைது பண்ணிக்கங்க. உங்களுக்கு சாதகமா என்னோட குற்றமுள்ள காலடி தடங்கள் சாட்சியம் சொல்லும். இதற்கு சூப்பரிண்டெண்டன்ட் சிரிக்கவில்லை. இங்கே நீங்க அறிஞ்சு உங்களோட விரோதிங்க யாராவது இருக்காங்களா மிஸ்டர் கேட்? வேலைக்காரங்கள ஒருத்தனுக்கு என்னை கண்டாலே பிடிக்கலன்னு எனக்குள்ள ஒரு யூகம் இருக்கு என லகுவாய் பதில் தந்தார் அவர். இதனை புறந்தள்ளிய பேட்டில், எனக்கு மொட்டை கடுதாசிங்க வருது என்றார். என்னை பற்றியா? இதற்கு பதில் தராமல் தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து ஒரு மக்கிய நோட்டு புத்தகத்தாலை வெளியில் எடுத்த பேட்டில் அதனை ஆண்டனியிடம் கொடுத்தார். அதில் படிப்பறிவற்ற தினசில் கிறுக்கலாய் போயிருந்த வார்த்தைகள். மிஸ்டர் கேட் மேல கண்ணு வச்சுக்கிட்டே இருங்க. நேர்ல தெரிகிற மாதிரி கிடையாது அவரு நெசத்துல. சிறு சிரிப்புடன் அதனை திருப்பி அவரிடமே தந்தார் ஆண்டனி. இவ்வளவுதானே, இதுக்கே குழம்புறீங்க? ஜாலியா இருங்க பேட்டில். ஒன்று தெரியுமா, மாறு வேடம் போடுறதுல நான் புலி. சின்னதாய் விசிலடித்தபடி நடந்து வீட்டுக்குள் போனார் அவர். ஆனால் அவருடைய பெட்ரூமுக்குள் நுழைந்த கதவனை அரைந்து சாற்றிய மறுநொடி அவரது முகம் முழுவதும் மாறிப்போனது. அது நிலைத்திருத்தப்பட்டு இறுகி போன முகமாய் ஆனது. படுக்கையின் நுனியில் உட்கார்ந்து கொண்டு நிம்மதி குலைந்தவராய் தரையையே பார்க்கலானார்.
விஷயங்கள் மோசமாகிக்கிட்டு போகுது என தனக்குள் ஆண்டனி சொல்லிக் கொண்டார். ஏதாவது இதுக்கு பண்ணியாகணும், எல்லாம் தப்பு தப்பா போகுது. அப்படியே ஓரிரு நிமிடங்கள் உட்கார்ந்திருந்தார். பிறகு ஜன்னல் நோக்கி விரைந்து போய் நின்றார். சற்று நேரம் இலக்கின்றி அப்படியே நின்று கொண்டிருந்தவரின் கண்கள் திடுமென்று ஒரு குறிப்பிட்ட ஸ்தலம் நோக்கி குவிய அவருடைய முகம் பிரகாசம் கண்டது. அதான என்று சொல்லிக் கொண்டார். ரோஜா பூந்தோட்டம். அதேதான், ரோஜா பூந்தோட்டம். மளமளவென மறுபடியும் கீழிறங்கிய அவர் ஒரு பக்கவாட்டு கதவின் வழியாக தோட்டத்துக்குள் புகுந்தார். ஒரு சுற்றுப்பாதை வழியாக ரோஜா பூந்தோட்ட பகுதியை அவர் அடைந்தார். அதில் இரு புறங்களிலும் சின்ன கேட்டுகள் இருந்தன. தள்ளி இருந்த கேட் வழியாக அவர் உள்ளே நுழைந்து பூந்தோட்டத்தின் மத்தியில் சற்றே உயரமாய் குன்று போல அமைந்திருந்த ஓர் இடத்தில் உட்கார்வதற்கு போடப்பட்டிருந்த பகுதியை நோக்கி போனார். அந்த உயரத்தை எட்டியதும் மூச்சே நின்றது போல ஆனார் ஆண்டனி. ஏற்கனவே அங்கு வந்து உட்கார்ந்திருந்த இன்னொருவர் ஆண்டனியை கண்ட மாத்திரத்தில் ஆண்டனிக்கு சமமாய் மூச்சடைத்து விக்கித்து போனார். உங்களுக்கும் ரோஜாக்கள் மீது இஷ்டம் உண்டுன்னு எனக்கு தெரியாது மிஸ்டர் ஃபிஷ், மிருதுவாகவே பேசினார் ஆண்டனி. சார் என விழித்த ஃபிஷ், எனக்கு ரோஜாக்கள் மீது கொள்ளை பிரியம் உண்டு என்றார். லஜ்ஜையாய் ஒருவரை மற்றொருவர் பார்த்து கொண்டார்கள். குத்துச்சண்டையில் எதிராளியின் பலத்தை கண்களால் கணிப்பது போல் இருந்தது இருவரின் பார்வையும். எனக்கும் அப்படியேதான் என்றார் ஆண்டனி. ஓ அப்படியா? சொல்லப்போனால் ரோஜாக்கள் மேல எனக்கு பைத்தியம். மிஸ்டர் ஃபிஷ்ஷின் இதழ்களின் மீது ஒரு சிறு புன்னகை மேவி படர்ந்து அடங்கியது. அதற்கு உடனே ஆண்டனியும் புன்முறுவி காட்டினார். உண்டாகியிருந்த இறுக்கம் தளர்வாய் பட்டது. மிக அழகாய் புதிதாய் மலர்ந்திருந்த ஒரு மலரை நோக்கி பாதி குனிந்து, இந்த அழகை பாருங்க என்றார் ஃபிஷ். இதுக்கு பேர் அப்பேல் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அப்பேல் தான். ஐ எம் கரெக்ட். போர்க்காலத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளை ரோஜாக்கள் கால் ட்ராஸ்கி என்னும் பெயர்ல அத்தனை பிரசித்தம். போருக்கு அப்புறம் பெயரை மாத்திட்டாங்க, தொட்டா சினிங்கி. ஆனா நாட்டுப்பற்றின் சின்னம், ஓ அதோ அது லா பிரான்ஸ். தொட்டா சினிங்கி எல்லாம் அது கிடையாது. அதனால் நல்ல பிரசித்தம். சிவப்பு ரோஜாக்கள் உங்களுக்கு பிடிக்குமா மிஸ்டர் கேட்? மிஸ்டர் ஃபிஷ்ஷின் மெலிதான மூழ்கி போயிருந்த குரல் பங்களிப்புக்கு இடையூறு நேர்ந்தது. முதல் தள ஜன்னல் வழியாக குனிந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தாள் பண்டேல். டவுனுக்கு போய் ஒரு சுற்று சுற்றிட்டு வரலாமா மிஸ்டர் ஃபிஷ்? நான் கிளம்பிட்டே இருக்கேன். தேங்க்யூ மை லேடி, எனக்கு இங்கேயே நிறைய வேலை இருக்கு. நீங்க மிஸ்டர் கேட், உங்க மனசை மாத்திக்கிற மாதிரி இல்லையா? ஆண்டனி சிரித்துவிட்டு மறுப்பாய் தலையசைத்தார். பண்டில் மறைந்தாள். நீண்ட கொட்டாவிக்கு நடுவே தூக்கம் எனக்கு சொக்குது என்றார் ஆண்டனி. உண்ட களைப்பு தொண்டனுக்கும் உண்டு என்றவர் ஒரு சிகரெட்டை எடுத்துக்கொண்டு வத்தி என கேட்டார். மிஸ்டர் ஃபிஷ் அவரிடம் ஒரு வத்தி பெட்டியை தந்தார். சிகரெட்டை தானே பற்ற வைத்து கொண்ட அவர் நன்றி என்னும் வார்த்தையையும் சேர்த்து வத்திப்பெட்டியை திருப்பி தந்தார். என்னதான் ரோஜாக்களின் அழகு என்னை கவர்ந்து இழுப்பதாக இருந்தாலும் என்றவர், இன்னைக்கு என்னவோ எனக்கு தோட்ட வேலையில மனசு போக மாட்டேங்குது என்றார். வாசலில் இடியோசை போன்ற சப்தம் ஒன்று எழுந்தது. நல்ல சக்தி வாய்ந்த என்ஜின் போட்டு வச்சிருக்காங்க போல பண்டில் அவங்க கார்ல என குறிப்பிட்டார் ஆண்டனி. எப்படி கிளம்புது? வாசலில் இருந்து கார் பாதையில் அது நகரத் துவங்கியதை இருவரும் இங்கிருந்து பார்த்தார்கள். ஆண்டனி மறுபடியும் கொட்டாவி விட்டுவிட்டு வீடு நோக்கி போய்விட்டார். வீட்டுக்குள்ளே கதவு வழியாக நுழைந்தார்.
உள்ளே வந்ததும் உடனேயே ஓட்டப்பந்தயம் வீரர் போல ஆனார் அவர். ஹாலை கடந்து விறுவிறுவென ஓடிய அவர் எதிர்பக்க பிரெஞ்சு ஜன்னல் ஒன்றின் வழியாக வெளியே தாவி குதித்தார். இறங்கினார். பார்க்குக்குள் விழுந்து ஓட்டமாய் ஓடினார். வீட்டின் எதிர்கோடி காம்பவுண்ட் கேட் வரை போய் அங்கு ஒரு நீண்ட வட்டம் அடித்துதான் காரை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றும், அப்படி வந்த பிறகு பார்க்கின் நீளம் முழுக்க சுற்றி வீட்டின் பின்புற சாலை பகுதியை அது அடைய நேரமாகும் என்றும் ஆண்டனிக்கு தெரியும். வேறு மாற்று வழியே கிடையாது என்றறிந்து ஓடினார். காலத்தை நழுவ விட்டுவிடக்கூடாது என்கிற இலக்கினை முன்வைத்த ஓட்டம். பார்க்கின் பின்புற சுவர் ஏறி குதித்து சாலையில் நிலையானார். பின்னாலேயே காரின் இடியோசை. ஒரு குதித்து சாலையின் மையத்துக்கு போனார். ஹாய்! கைகள் இரண்டையும் தூக்கி ஆட்டி கத்தினார். ஆச்சரியம் தாளாது போட்ட பிரேக்கில் வேகம் தாளாது சாலையில் ஒரு சிறு அற வட்டம் அடித்து விட்டது கார். விபத்து நேராமல் எப்படியோ சமாளித்து விட்டார். காருக்கு பின்னாலேயே ஓடிய ஆண்டனி நின்றிருந்த அதன் கதவை திறந்து குதித்தேறி பண்டிலின் அருகே உட்கார்ந்து கொண்டார். அவளை பார்த்து புன்னகைத்தார். நான் உங்களோடு லண்டன் வரேன் என்றார். முதல்லையே திட்டமிட்டபடி இருந்தேன். அசாதாரண மனுஷன்யா என்றாள் பண்டில். அதென்ன உங்க கையில? வெறும் தீக்குச்சி. அதனை சிந்தனையோடு இப்பொழுது கவனித்தார். அது பிங்க் நிறத்தில் மஞ்சள் தலை கொண்டிருந்த தீக்குச்சி. தனது கையில் இருந்த கொளுத்தப்படாத சிகரெட்டை சுண்டி வெளியில் எறிந்த ஆண்டனி தீக்குச்சியை ஜாக்கிரதையாய் சட்டை பைக்குள் நழுவ விட்டு கொண்டார். அகதா